இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ர பெயர்ச்சி 2026 சிம்மம் இவங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது, இந்த வக்ர பயிற்சியினால அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் என்ன? ரொம்ப ஜாகிரதையா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதை. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கே மாட்டுவாங்கன்னா அந்த அன்பு பாசத்தினால மாட்டுவாங்க. எவ்வளோ துரோகம் சார், என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கம். அந்த ஆதங்கத்தினால உடல்நிலை பாதிக்கும். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நரம்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, மனோகிலி, மனோபயம் இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது, உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவும் மாறுறாங்க. 12ஆம் இடத்துல போய் உங்களுக்கு கேது மாறுறதும். ஆனால் குரு ஜென்மத்துக்கு வர போகிறார். ஜென்மத்துக்கு வர்ற காலத்தில் 5, 7, 9 பார்வை சூப்பராக இருக்கும். ஆனால் உடம்பை பார்த்துங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் இல்லைங்களா? அந்த சுவர் இல்லைன்னா அது கொஞ்சம் நல்லா நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்க. தேவையில்லாத இப்படியா அப்படியா, ஆஃபீஸில் அவன் இப்படி சொல்லிட்டானே, பிஸ்னஸில் இப்படி ஏமாற்றிட்டானே, அவனே ஒரு கடையை போட்டானே, என் கூட இருந்தவனே ஒரு கடையை போட்டான், ஏன் எதுக்கே ஒரு கடையை போட்டிருக்கானே சார் அப்படின்னு ஆதங்கப்படாதீங்க. இது ஒரு அனுபவ காலம். அந்த அனுபவத்தை எடுத்துங்க, சூப்பராக இருக்கும். நிச்சயமா. அப்ப நீங்க குருவினுடைய பார்வை 5, 7, 9 இந்த கட்டங்கள்ல இருக்கு அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் யோகம், யாருக்கெல்லாம் எச்சரிக்கை, சிம்மம்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, 5, 7, 9. 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 7 என்பது பார்ட்னர்ஷிப், 9 என்பது பாக்கியஸ்தானம். 5 பூர்வ புண்ணியம். நீங்க எந்த அளவுக்கு இறைவனை வழிபடுறீங்களோ, எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சூரிய காயத்ரி சொல்றீங்களோ, ஆதித்ய ஹிருதய மந்திரம் சொல்றீங்களோ, பூர்வ புண்ணியம், அதாவது மூதாதையர்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் ஆசீர்வாதமாக கிடைக்கும். இந்த 7ஆம் இடத்துல இருக்க களத்திர பாவம் என்ன அப்படின்னா, மனைவியினுடைய ஜாதகம் இருக்கிறதுனாலையும், எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் தாயினுடைய ஜாதகத்தினாலேயும் உங்களுக்கு மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். பாக்கியஸ்தானம் எனக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, 9ஆம் இடம் புதிய வேலை, புதிய வாழ்க்கை, புதிய தொழில், ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது. சார் சில நேரத்தில் நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது நல்லது. ஏன் சொல்லுங்கள்? இடமாற்றம் தேவையா சார்? நம்ம வீட்டில் நம்ம அன்பு பாசம் புரியும் சார். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார் சார். அவர் இல்லாதனால கேட்கவும் முடியல சார் அப்படிங்கிற அந்த மனோபாவம். பிள்ளைங்க கூட எங்கள் அப்பா இருந்தாருன்னா நொய் 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 நொய்னு பட்சியான்னு இருப்பா. அவர் எக்ஸாம் அப்படி இருக்கும்போது நான் நல்ல மார்க் எடுத்தேன், இப்போ அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, இப்போ என்ன படிக்கலப்பா, டிவி பார்த்துன்னு இருந்தப்பா அப்படின்னு அந்த மனசு கஷ்டம் இல்லாத போது தான் அந்த ஏக்கமும் உண்மையும் புரியும். ஆகவே கடல் கடந்து போனால் இந்த தாக்கம் இருக்காது. இப்போ சிம்ம ராசிக்காரர்களை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க பெண்கள், குறிப்பாக அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய தங்கை, இல்லை அவங்களுடைய அம்மா, இவங்களால நல்ல வரவுகள் ஏற்படும் நீங்க சொன்னீங்க. குறிப்பாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சூழல் எப்படிப்பட்டதா இருக்க போகுது? உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் சரியாக வராது. ஆகவே பேரிச்சம்பழம், அயன் அண்ட் புரோட்டீன் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணும். அது ஜோதிடம் தான் எனக்கு தெரியும், டாக்டர் சமாச்சாரம் எனக்கு தெரியாது. அதுவே நல்ல டாக்டரை பார்த்து நல்ல சத்தான ஆகாரங்கள் வாங்கி சாப்பிடுது. இப்போ சிம்மராசிக்காரங்க உடல் நலத்துல கவனம் தேவை, கண்டிப்பா வேணும். குறிப்பா இந்த இளைஞர்கள் இல்ல தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இப்ப இளைஞர்கள் அவங்களுடைய வேலை விஷயத்திலையும் சரி, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவங்களுடைய முதலீட்லையும் சரி, எப்படி கவனமா இருக்கணும்? இந்த காலகட்டத்துல இந்த தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? வெளிநாட்டை நோக்கி போங்க, வெளியே போங்க. நான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, கடல் கடந்து போனால் கிரகங்கள் வேலை செய்யாது. சுகமான தண்டனை வேண்டுமா, சுபமான தண்டனை வேண்டுமாங்கிறத கிரகங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ உங்களுக்கு சுகமான தண்டனை வேணும்னா வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா
உறவுகளை பிரிஞ்சு இருக்கும், ஆனா வரவுகள் நிச்சயமாக இருக்கும். அது குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். அதனால போயிட்டு வாங்க. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல நிறைய இந்த யாகத்துல ஈடுபடுறது, இல்லைன்னா பெரிய பெரிய கோயிலுக்கு போயிட்டு ஒரு நீண்ட நாட்கள் இந்த விரதத்துல இருக்கிறதெல்லாம் இருக்காங்க. இது எப்படிப்பட்ட இந்த குறிப்பா இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டத்துல சிம்மம் ராசிக்கு உதவியா இருக்கும் சார்? யாகங்களும் ஹோமங்களும் செய்யக்கூடிய தானங்களும் நமக்கு வரப்போற பெரிய மலை போல உள்ள பிரச்சனைகளை பனி போல மாற்றி கொடுக்குமே ஒழிய, நீங்கள் உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் காலையில் சூரியனும் மாலையில் சந்திரனும் வரத்தான் செய்வான். அதனுடைய கடமை இயற்கை செய்கிற மாதிரி நீங்களும் உங்கள் கடமையை செய்யுங்க, வெற்றி பெறுங்க. ஒரு கோவில் வழிபாடு நிச்சயம் இந்த காலகட்டத்துல சிம்மம் ராசிக்காரங்க போயிட்டு வரணும், அங்க ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் வெளிநாடு போங்க, வெளியூர் போங்கன்ட்டேன். நான் எதனா ஒரு கோயில் சொன்னேன்னு வச்சுங்களேன், கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்லி நான் வந்துட்டேன், அப்புறம் அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சூரியன் எங்கேயுமே இருக்கும். நிச்சயம் சூரியன் இல்லாத ஊர் எந்த ஊரிலும் இல்லை. அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ளூராக இருந்தாலும் சரி, காலையில் சூரிய வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்தில், இல்லைன்னா அந்த நாட்டினுடைய நேர காலம் தகுந்த மாதிரி காலையில் 8 மணி கூட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சூரிய காயத்ரி சொல்லுங்கள், சூரிய மூல மந்திரம் சொல்லுங்கள், 12 மூல மந்திரம் சொல்லுங்கள். அதுவே யாகம் செஞ்ச மாதிரி. சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி கும்பத்துக்கு திரும்பி பார்ப்பார். அவருடைய நிழல் கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆவறதில்லை. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும். இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான்.
ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான் பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மத கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம், இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்லை வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இது அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தருமா? தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நமக்கு நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் நீங்கள் ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.